நீங்க வெளிநாட்டு பயணம் எல்லாம் போயிட்டு வந்தீங்க, எவ்வளவு பணத்தை ஈர்த்திருக்கீங்க, எவ்வளவு முதலீடு இங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்க வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம், பொறுப்பாக நாங்க கேட்கிறோம். அதற்கு ஒரு அமைச்சர் பொறுப்பற்ற முறையில் அதிகார திமிரிலையும் ஆணவ திமிரிலையும் வெள்ளை பேப்பரை எடுத்துக்கிட்டு இதுதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி காமிச்சத தமிழ்நாடு பார்த்தது இல்ல. இதுதான் ஆட்சியினுடைய லட்சணமா? உங்களுடைய ஆட்சியில கூகுள் நிறுவனம் இங்க வர வேண்டிய நிறுவனம், தமிழ்நாட்டை சேர்ந்த சுந்தர் பிச்சை சிஇஓவா இருந்து தமிழன் என்கின்ற உணர்வோடு தமிழ்நாட்டில் அந்த நிறுவனம் வந்தா தமிழக மக்களுக்கு, தமிழ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்கின்ற இதுல அவன் உள் இருந்திருப்பான். அந்த நிறுவனத்தை கொண்டு போயிட்டு விட்டுட்டீங்க. அவுசாங்கா கொரியா நிறுவனம், அதுனா காலனி தயாரிக்கிற கம்பெனி நிறுவனம், அது 20,000 பேருக்கு நேரடியாக வேலை வாய்ப்பு கொடுக்கிற நிறுவனம். அது இல்லாம மறைமுகமா 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற நிறுவனத்தை, நம்ம கிட்ட வந்த ஒரு நிறுவனத்தை கைக்கு வந்ததை தார வார்த்து கொடுத்திருக்கிறது தமிழ்நாட்டு அரசு.